டாக்டர் சிவஞானம் முருகன் அருள் ஜோதிடம் சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன். சஷ்டி விரதம் முருகன் அருளை பெற பெரும்பாலும் அநேகர் இதை கடைப்பிடிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் முதன்மையானது சஷ்டி விரதம். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான பொருள் என்ன? சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் ஒருவரின் அகம் எனப்படும் கருப்பையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதே அதன் பொருள். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இது மிக சிறந்த விரதம் என்று கூறப்பட்டாலும் பொதுவாக எல்லோரும் மன அமைதி, கடன் தொல்லை நீங்க, வேலை வாய்ப்பு பெற, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த வருடம் செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான சஷ்டி விரத நாட்கள் எப்பொழுது வருகிறது என்று பார்ப்போம். செப்டம்பர் 13 சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி, செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி, அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சஷ்டி, அக்டோபர் 27 திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி அன்று சூரசம்ஹாரம். குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி கந்த சஷ்டி விரதம் என அழைக்கப்படுகிறது. இது சூரசம்ஹாரத்துடன் முடிவடையும். இந்த விரதம் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி திதிகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு அடுத்த நாள் தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும் கந்த சஷ்டி விரதம் மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த 6 நாட்களும் விரதம் இருந்து சூரசம்ஹாரத்தன்று விரதத்தை நிறைவு செய்வார்கள். சஷ்டி விரத முறைகள், முக்கிய ஸ்லோகம், முருகன் அருள் கிடைக்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த முருகனை நம்ம வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு பிரகாசமாக கிடைக்கும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று விரிவாக பார்ப்போமா? வாங்க. சஷ்டி விரதத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்ன என்று பார்ப்போமா? சங்கல்பம் என்ன செய்ய வேண்டும்? விரதத்தன்று காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை அறையில் முருகன் படத்திற்கு பூ வைத்து எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறோமோ அதை மனதில் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மார்த்தமாக முருகனை வழிபட வேண்டும். தினமும் முருகன் கோயிலுக்கு செல்வது அல்லது வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும். சரி, என்ன சஷ்டி விரத முறைகள் பார்ப்போம். சஷ்டி விரதத்தை பல முறைகளில் அனுஷ்டிக்கின்றனர். அவரவர் உடல்நிலைகளை பொறுத்து விரத முறையை நாம் தேர்ந்தெடுக்கலாம். முழுமையான உபவாசம் மிகவும் கடுமையான விரத முறை. அது எப்படி? 6 நாட்களும் உணவு தண்ணீர் ஏதும் அருந்தாமல் இருப்பது மிகவும் கடுமையான ஒன்று. ஒருவேளை உணவு மட்டும் 6 நாட்களும், ஒருவேளை மட்டும் மதியம் பச்சரிசி சாதம், தயிர் போன்ற சாத்வீக உணவை எடுத்துக்கொள்வது. விரத நாட்களில் சிலர் பால், பழங்கள், பழச்சாறுகளை மட்டும் உட்கொள்வது. இளநீர் விரதம். அது எப்படி? தினமும் இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது. மிளகு விரதம், அது முக்கியமான விரதம். முதல் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு என 6 நாட்களுக்கு 6 மிளகுகளை உண்டு தண்ணீர் அருந்தி விரதம் இருப்பது. உப்பில்லா உணவு. 6 நாட்களும் உணவில் உப்பை தவிர்த்து விரதம் இருப்பது. சூரசம்ஹாரத்தன்று மாலையில் முருகன் தரிசனம் முடித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். சிலர் திருக்கல்யாணம் முடிந்த மறுநாள் விரதத்தை நிறைவு செய்வார்கள். விரதத்தை நிறைவு செய்யும் போது முருகனுக்கு பிடித்தமான உணவுகளை நைவேத்தியம் செய்து பூஜை செய்து பிறகு உணவு அருந்த வேண்டும். நாம் ஜாதகப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய முருகன் காயத்ரி மந்திரங்கள், சுலோகம், அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் தரும் ஸ்தல முருகன் ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாமா? வாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சஷ்டி விரதம் உங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியையும் அனைத்து விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி. தலைமை பண்பு கொண்ட சிம்மராசிக்கு மலைக்கோவிலில் அமர்ந்திருக்கும் மருதமலை முருகன் வெற்றிகளையும் அதிகாரத்தையும் தருவார். மருதமலை சுப்பிரமணிய சுவாமியின் காயத்ரி மந்திரம்: ஓம் கார்த்திகேயாய வித்மகே குமாராய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாது. அவரது ஸ்லோகம்: குமாராய தேவசேனாபதியே நமக, சரவணா பவாய சுப்பிரமணியாய கார்த்திகேயாய நமோ நமக.
சிம்மராசி அன்பர்களுக்கு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. இருப்பினும் சஷ்டி அன்று எந்த ஒரு முருகன் கோயிலுக்கும் சென்று முழு மனதுடன் வழிபட்டால் முருகனின் பரிபூரண அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் மற்றும் சுலோகத்தை தினமும் காலை மாலை 11 தடவையும் சஷ்டி அன்றும் மற்றும் சஷ்டி விரதம் இருக்கும் போதும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இந்த காயத்ரி மந்திரம் சுலோகம் 108 தடவை சொல்ல முருகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சஷ்டி விரதம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கிடைக்க வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, சஷ்டி விரதம் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் பழமுதிர்ச்சோலை முருகன். துல்லியமான கன்னிராசிக்கு ஞானப்பழமாக அருளும் பழமுதிர்ச்சோலை முருகன் அவர்களின் அறிவுத்திறனை மேலும் மேம்படுத்துவார். பழமுதிர்ச்சோலை முருகனின் காயத்ரி மந்திரம்: ஓம் ஸ்கந்தாய வித்மகே சரவணபவாய தீமகி தன்னோ குமார பிரசோதயாது. அவரது ஸ்லோகம்: ஸ்கந்தா, குமார, சண்முகா, சுப்பிரமணியா, சக்திதரா, தரகாசுர நாசக, வள்ளி கல்யாண சுந்தர, ஸ்கந்தாய நமோ நமக. கன்னிராசி அன்பர்களுக்கு பழமுதிர்ச்சோலை முருகன் அதிர்ஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. இருப்பினும் சஷ்டி அன்று எந்த ஒரு முருகன் கோயிலுக்கும் சென்று முழு மனதுடன் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் முருகனின் பரிபூரண அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்லோகத்தை தினமும் காலை மாலை 11 தடவையும் சஷ்டி அன்றும் மற்றும் சஷ்டி விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இந்த காயத்ரி மந்திரம் ஸ்லோகம் 108 தடவை சொல்ல முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சஷ்டி விரதம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, சஷ்டி விரதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும். முருகப்பெருமானின் விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதம் கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு முருகனின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் குன்றக்குடி முருகன். நீதியையும் சமநிலையையும் விரும்பும் துலாம் ராசிக்கு குன்றக்குடி முருகன் நல்ல முடிவுகளை எடுக்கும் ஆற்றலையும் வாழ்வில் சமநிலையையும் நிச்சயமாக தருவார். குன்றக்குடி முருகனின் காயத்ரி மந்திரம்: ஓம் சண்முகாய வித்மகே மயூராசனாய தீமகி தன்னோ குகப்பிரசோதயாத். அவரது ஸ்லோகம்: ஓம் மயூராசனாய சண்முகாய சிகியூபாய குகாய குமாரா சுப்பிரமணியாய நமோ நமக. துலாம் ராசி அன்பர்களுக்கு குன்றக்குடி முருகன் அதிர்ஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. இருப்பினும் எந்த ஒரு முருகன் கோயிலுக்கும் சென்று முழு மனதுடன் வழிபட்டால் முருகனின் பரிபூரண அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்லோகத்தை தினமும் காலை மாலை 11 தடவையும் சஷ்டி அன்றும் மற்றும் சஷ்டி விரதம் இருக்கும்போதும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இந்த காயத்ரி மந்திரம் ஸ்லோகம் 108 தடவை சொல்ல முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சஷ்டி விரதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் கொடுக்க வாழ்த்துக்கள். முருகப்பெருமானின் விரதங்களில் முக்கியமான விரதம் கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நிச்சயமாக பெறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் வடபழனி முருகன். உறுதியான விருச்சிக ராசிக்கு சென்னை வடபழனி முருகன் விரைவான பலன்களையும் எந்த தடையையும் தாண்டி செல்லும் வலிமையும் நிச்சயமாக அருள்வார். வடபழனி முருகனின் காயத்ரி மந்திரம்: ஓம் தேவசேனாபதியே வித்மகே மகா குஹாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாது. அவரது ஸ்லோகம்: ஷண்முகா, ஷடானனா, ஸ்கந்தா, தேவசேனாபதி, ஞான பண்டிதா, சரவணபவா, சுப்பிரமணியாய நமோ நமக. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வடபழனி முருகன் அதிர்ஷ்ட தெய்வமாக கருதப்படுகிறது. இருப்பினும் சஷ்டி அன்று எந்த ஒரு முருகன் கோயிலுக்கும் சென்று முழுமனதுடன் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் முருகனின் பரிபூர்ண அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்லோகத்தை தினமும் காலை மாலை 11 தடவையும்
சஷ்டி அன்றும் மற்றும் சஷ்டி விரதம் இருக்கும் போதும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து இந்த காயத்ரி மந்திரம் ஸ்லோகம் 108 தடவை சொல்ல முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சஷ்டி விரதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக கொடுக்க வாழ்த்துக்கள். அன்பர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்க, ஆசைப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களும் உடனடியாக நிறைவேற முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பதிவில் மற்ற ராசிக்காரர்கள் சஷ்டி விரதம் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நலமுடன். டாக்டர் சிவஞானம்.